அவர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாருங்க. ஓ இப்போ நான்லாம் இவ்வளோ சாப்பிட்றேன்ல, ஆமா அவர் அவ்வளோ. விஜய் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவார். அப்படி கம்மியாக சாப்பிடுவார்னா ஒரு மாதத்துக்கு 10,000 மேலே செலவு தேவையில்லையே. எதுக்கு 250 கோடி வாங்குறாப்புல? டிக்கெட் விலையெல்லாம் எதுக்கு 300 ஏற்றிருக்காப்புல? விவசாயி போய் சினிமாவை பார்த்து சந்தோஷப்பட முடியாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையர் மிடில் கிளாஸு இல்லை நார்மல் மிடில் கிளாஸ் கஷ்டப்பட்டு போய் பார்க்குற அளவுக்கு ஏன் சினிமாவை வந்து அந்த அளவுக்கு டிக்கெட்டை ஏற்றி இது பண்ணிகிட்ருக்காப்புல? இவர் சம்பளம் கம்மியாக வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா 25 ரூபாய்க்கு இது பண்ணிகிட்டு இருப்பாங்களே. 300 டிக்கெட் வாங்கும்போது தேட்டருக்காரனுக்கு எவ்வளோ போகுதுன்னா, அவ்வளோ சொகுசு வசதி நம்மளுக்கு 5 ஸ்டாரில் மேலே லெவலில் கொடுத்து தேட்டருக்காரனுக்கு எவ்வளோ போகுதுன்னா 75 ப்ளஸ் டேக்ஸு. அப்போ அவனுக்கு போகிறது 60 என்னமோ தான் போகுது. அப்போ அந்த 60 தான் தேட்டருக்காரனுக்கு போகுது. நம்ம போய் அந்த லக்ஸுரியஸாக உட்காந்து படம் பார்க்கறதுக்கு. மற்றதெல்லாம் இப்படி ஆட்டையை போட்டு பூரா விஜய்க்கு தான் போகுது. அப்புறம் ஏன் கம்மியாக சாப்பிட்றாரு, கிம்மியாக சாப்பிட்றாருன்னு ப்ரமோட் பண்ணி பெரிய இது மாதிரி இது பண்ணிட்டு